بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமும் வற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேர் ஆர்வத்தோடு நாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கிறோம். நம் அனைவரையும் அல்லாஹ் இதே போல நாளை வறுமை நாளிலே நல்லதொரு சபையில் ஒன்று கூட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உரையை துவங்குவதற்கு முன்னால் தூரமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் நெருக்கமாக வந்து அமருங்க. நம்முடைய உரை என்பது நம்முடைய அரை மணி நேர பொழுதாக இருந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அல்லாஹ் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய எண்ணற்ற பொருட்கள், பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், இது அனைத்தும் மனிதனை கவரக்கூடியதாகவும் அவனை திசை திருப்பக்கூடியதாகவும் மார்க்கத்திலிருந்து அவன் புறந்தள்ளி போகக்கூடிய வகையிலும் உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். யதார்த்தத்தில் அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் என்பது, இந்த உலகத்தினுடைய வசதிகள் என்பது நம்முடைய உலகத்தில் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன் வல் கனாத்திரத்தி மினல் தஹப் வல் ஃபில்லத் வல் ஹைல் வல் முஸவ்வமத்தில் அன்ஆம் வல் ஹர்ஸ். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு சில விஷயங்களை நாம் அலங்காரமாக்கி இருக்கிறோம், அதை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். என்னென்ன எல்லாம் பட்டியலிடுகிறான். நிசாயி பெண்கள், வல் பனீன் ஆண் மக்கள், வல் கனாத்திரத்தில் மினதஹபி குவிக்கப்பட்ட தங்க குவியல்களை அதன் மீது ஆசைப்படுகிறார்கள். வல் ஃபில்லத்தில் ஹைல் வெள்ளி குவியல்கள் மீது ஆசைப்படுகிறார்கள். முஸவ்வமத்தில் மினல் அன்ஆம் அடையாளமிடப்பட்ட விலங்குகள் மீது, கால்நடைகள் மீது. வல் ஹர்சி விளை நிலங்களின் மீது. நிலம் வேணும், இடம் வேணும், வாகனம் வேணும், வசதி வாய்ப்பு வேணும், அலங்காரம் வேணும், ஆண் பிள்ளை வேணும், நல்ல பெண் மக்கள் வேணும். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் வேண்டும் என்பதையும் அதன் மீது ஆசை கொள்வதையும் மனிதர்களுக்கு நாம் அலங்காரமாக்கி இருக்கிறோம். அதன் மீது அவன் அளவு கடந்து நேசிக்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக மதாஉல் ஹயாத்து துன்யா, இதெல்லாம் உலகத்தினுடைய இன்பங்கள். மறுமைக்கு வருமா? இதெல்லாம் உலகத்தின் இன்பங்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆபி, அல்லாஹ்விடத்தில் தான் மிக அழகிய சிறந்த தங்கும் இடம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் இது அற்பமானது, இந்த உலகத்துல மட்டும்தான் இது, இதை விட சிறந்தது அல்லாஹ்விடத்துல இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறார். இன்னொரு வசனத்தை நம்ம அதிகமாக கேட்டிருக்கிறோம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்.
அதுல மாற்று கருத்து இருக்கா? இந்த வசனத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் அந்த வசனத்தோடு நாம் நிறுத்தி விடுகிறோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர்கள் தேடிய அந்த வாழ்க்கையினுடைய அந்த இன்பங்கள், உலகத்தில் அவர்கள் செலவு செய்த அந்த நேரங்கள் அனைத்திற்கும் அங்கே முழுமையாக கூலி வழங்கப்படும். யார் அந்த நாளிலே நரகை விட்டு தூரமாக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், இந்த வாழ்க்கை என்பது, இந்த உலகம் என்பது ஏமாற்றக்கூடிய இன்பங்கள். நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த இன்பத்திலே நாம் நிரந்தரமாக இருப்போம், நிலையாக இருப்போம், நம்முடைய சந்ததியினர்கள், நம்முடைய பரம்பரை, நம்முடைய உலக ஊர் மக்கள், நம்முடைய நண்பர்கள், இதிலே நாம் நிலையாக இருந்து விடுவோம் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள். அப்படி பார்க்க ஜஸ்ட் பலபலன்னு பார்க்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காணல் நீர் போன்று கண் முன்னால் காணாமல் போய்விடும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில். அப்ப இப்படி மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த உலகத்தின் மீது அவனுடைய ஆசை, பொருளாதாரத்தின் மீது ஆசை அவன் எப்படி எல்லாம் வைக்கிறான் சொன்னால் அளவு கடந்து வைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மனிதன் அந்த பொருளாதாரத்தின் மீது எப்படி ஆசை வைக்கிறான், அளவு கடந்து வசிக்கிறான். காசு சேர்க்கணும், பொருளாதாரத்தை சேர்க்கணும், வீடு கட்டணும், தனக்கு காசு பணத்தை சேர்க்கணும், இப்படி மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்து நேசிக்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் இருக்கான் தெரியுமா, அவன் வளரக்கூடிய நேரத்திலே 2 விஷயங்கள் அவனோடு வளருகிறது. கப்ருல் இப்னு ஆதம இக்பரு மாஹுல் இஸ்லாம், 2 விஷயங்கள் அவனோடு சேர்ந்து வளருகிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஹுப்புல் மால வ தூலுல் உமூர். ஒன்று அவன் பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, இன்னொன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த 2 ஆசைகளும் அவன் வளரும் போதெல்லாம் அவனோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு தெளிவான உதாரணத்தை பார்க்கணும் சொன்னா, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய சகோதரர்களை பாருங்க. வெளிநாடு போறாங்க, போயிட்டு திரும்ப ஊருக்குள்ள உட்கார்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மீண்டும் என்ன செய்வாங்க, வெளிநாடுக்கு போறாங்க. ஏன் வர்றாங்க, 1 வருஷத்துல 2 வருஷத்துல சம்பாதிச்சுட்டு கடன்லாம் அடைச்சு எப்படியாவது ஊருக்குள்ள செட்டில் ஆயிடணும் அப்படின்னு போறாங்க. பெரும் கனவுகளோடு போறாங்க. வரக்கூடியவர் வருவாரு, 1 மாசம் 2 மாசம் ஊர்ல இருப்பாரு, கல்யாணமா அந்த நேரத்துல வருவாரு, ஏதோ ஒரு நல்லது கெட்டதா அந்த நேரத்துல வருவாங்க, திரும்ப மீண்டும் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இவர்களுடைய வரலாறை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோம் சொன்னால், சிந்தித்து பார்த்தோம் சொன்னால், அதுல மனிதனுக்கு படிப்பினை இருக்கு. என்ன, 2 வருஷத்துல போய் சம்பாரிச்சு இந்த கடலெல்லாம் அடைச்சிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம தொழிலை பார்த்துட்டு நம்ம ஊர்லயே இருந்துருவோம்னு நினைச்சு என்ன செய்வான், வெளிநாடு செல்வான். போனோம்னா அல்லாஹ்வுடைய உதவியால் அவனுடைய கடன் சுமைகள் குறையும், அதிலிருந்து மீண்டும் வெளியே வந்துருவான். ஆனா மீண்டும் என்ன செய்வான், அங்கே அவனுக்கு ஒரு சிந்தனை வளரும். என்ன சிந்தனை, ஊருக்கு போறோம், கையில காசு வேணும், பொருளாதாரம் வேணும், தொழிலுக்கு காசு இருந்தா தானே நம்ம தொழிலை ஆரம்பிக்க முடியும். அப்ப இன்னும் 2 வருஷம் இருந்து முதல்ல சேர்த்துட்டு போவோம். அப்ப கையில என்ன செய்வான், அதுக்கான முதல்ல சேர்க்க வேண்டும் என்பதற்காக 2 வருடம் உழைப்பான். உழைத்து விட்டு மீண்டும் அதோட ஊருக்கு வரானா அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு போய் நஷ்டமாயிடுச்சுன்னா, தொழில மீண்டும் பெரிய ஒரு நஷ்டம் அடிச்சுன்னா திருப்பி கையில என்ன இருக்கிறது, ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன செய்வோம், இருந்து கொஞ்சம் ஏதாவது நகையை ஏதாவது வாங்கி போய் மனைவியை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கும், நம்ம கையில ஒரு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இன்னொரு 2 வருஷம் உட்காந்துருப்போம். அப்போ உட்காந்துருக்கிறான். அப்ப மீண்டும் என்ன செய்யலாம், இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போன பிறகு அப்புறம் ஒரு இடம், நமக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு இடம் வேணுமே, வீடு இடத்த வாங்கிட்டோம்னா அப்புறம் ஒரு வீடு கட்டலாமே. இடத்த வாங்குறான், அதுக்கு ஒரு வீடை கட்டுறான். அந்த வீடை கட்டின பிறகு அவனுக்கு திருமணம் ஆகணும். அந்த திருமணத்துக்கு பிறகு அவனுடைய குழந்தையினுடைய செலவு, அவனுடைய வளர்ப்பு செலவு, இப்படியே அந்த கனவுகளோடு அவன் வெளிநாட்டிலேயே தங்கி விடுகிறான். பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்று காலம் காலமாக அங்கேயே தங்கி விடுகிறான். இப்படிப்பட்ட இந்த வரலாற்று நினைவுகள் எதற்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதன் செல்வத்தின் மீது எந்த அளவுக்கு அவன் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வளர்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயமும் அளவு கடந்து நேசிப்பதுதான் பிரச்சனை. மார்க்கத்தினுடைய வரையறைக்குள், வரம்புக்குள் ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து அவன் வாழ்கிறான் என்று சொன்னா அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இப்படி தன்னுடைய காலத்தை எல்லாம் அதிலேயே கழித்து விட்டு உலகத்திலே மார்க்கத்தில் அவன் கடைபிடிக்க வேண்டிய வரம்புகளை எல்லாம் வரம்பு மீறுகிறான் இல்லையா, அதுல பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல். அதோடு அல்லாஹ் அடுத்து ஒரு சொன்னாங்களே, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இரண்டாவதாக
இப்ப எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்ன, நான் தான் வாழ்ந்துட்டு போயிட்டோமே, ரொம்ப நாள் இருந்துட்டோம் உலகத்துல, 15 வருஷம் 20 வருஷம் இருந்திருக்கிறோம், 40 வருஷம் இருந்திருக்கிறோம், உலகத்துல எல்லாத்தையும் தான் பார்த்துட்டோமே, போய் சேர்ந்துருவோம், எதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? எப்படியாவது மருத்துவரை பார்த்து அதுக்கான முறையான மருத்துவத்தை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். 90-95 வயசு ஆனா கூட நான் இன்னும் 2 சந்ததியினர் பார்க்க கூடாதா, என் பேரப்புள்ள வாழ்க்கையை பார்க்க கூடாதா, அவன் கல்யாணத்தை காட்சியை பார்க்க கூடாதா, அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததியை பார்க்க கூடாதா என்று பேராவலோடு இன்னும் சில நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்குது. அப்ப இந்த உலகத்தில் மனிதனுக்கு இந்த 2 ஆசைகளும் அவன் வாழ வேண்டும் என்ற ஆசைகள் அவனோடு சேர்ந்து என்ன செய்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்திகள்ல பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை, அவனுடைய இன்பங்கள் மீது இருக்கிறது என்று சொன்னால், கடந்த ஆண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சமீபத்துல ஆப்பிள் ஐபோன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு 16 சீரியஸ் வெளியிடுறான். 16வது சீரியஸ், அது 17 கூட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 16வது சீரியஸ் வெளியிடுறான். அந்த 16வது பகுதியை அவன் வெளியிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த போனை வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த கடை 10 மணிக்கு திறக்கிறான்னு சொன்னா காலையில 5-6 மணிக்கெல்லாம் போயிடறான், நள்ளிரவுக்கு எல்லாம் போயிடறான். கடை முன்னால நிக்கிறான், கியூல நிக்கிறான், வரிசையில நிக்கிறாங்க. ஆனா தொழுகைக்கு வந்து நிக்கிறானா, அதுல முதல்ல நிக்கிறானா, ஜும்மாவுல வர்றதுல போட்டிடுறானா, அதுல ஒட்டாம கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இருக்கணும் மார்க்கம் போதிக்கு, அதுல போட்டிடுறானா, அல்ல தொழுகையில முதல் சஃப்ல நிக்கணுமே அதுல போட்டிடுறானா, நன்மைகளை சேர்ப்பதில் எதுல நம்ம போட்டிடும் அதுல முன்னாடி நிக்கிறானா? இல்ல, ஒரு ஆப்பிள் ஐபோன் விற்கிறது, அதுவும் 16 சீரியஸ் வெளியிடுறாங்கிறதுக்காக வேண்டி காலையில பிடிக்கிறான். ஏதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. போன் என்ன இலவசமா கொடுக்குறானா, அதனால போய் நிக்கிறானா? பெரும் கூட்டம் நிக்குதே, எதுக்கு? போனு ஐபோன் கொடுக்குறாங்க இலவசமா, அதுக்காக போய் நிக்கிறான், அதுவும் இல்லை. சரி 50% ஆஃபர்லயாவது கொடுக்குறானே, அதுவும் இல்லை. லட்சக்கணக்கில் போட்டு அந்த போனை வாங்குறதுக்கு போய் நிக்கிறான், தன்னுடைய பொருளாதாரத்தை கொட்டி வாங்குறதுக்கு நிக்கிறான், இருக்கிற காசை கொட்டுறதுக்கு போகிறான். ஆனா மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தேடலை அதன் மீது நாட்டம் கொண்டு அங்க போய் நிக்கிறானா? அது இல்லை. சில பேருக்கா இருக்கான், இந்த போன் துபாயில ஒரு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி பிளைட்டை பிடிச்சி துபாய்க்கே போயிடுறான். போய் என்ன செய்யறான், முதல் நாளே என்ன செய்யறோம், அந்த போனை நான் தான் உலகத்திலே முதல்ல வாங்கினேன் அப்படிங்கிற அந்த பேரை வாங்க வேண்டும் என்பதற்காக, அந்த பெருமையை பெற வேண்டும் என்பதற்காக அங்க போய் நின்று இந்த போனை வாங்குறான்னு சொன்னா, மனிதன் இந்த உலகத்தினுடைய பொருட்களின் மீது எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கான். ஒரு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறான், ஒரு உம்ராக்காக பிரயாணம் பண்ணியிருக்கான்னு சொன்னா ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருளை தேடி போயிருக்கான், சந்தோஷப்படலாம், அதுல ஏதோ ஒரு நன்மை அவனுக்கு இருக்கிறது. ஒன்றும் இல்லாத உலகத்தில் அற்பமான இந்த இன்பத்தை தேடி ஒரு நாள் 2 நாள் அல்லது சில மாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த இன்பத்தை நாடி உலகத்திலே அவன் அந்த அலைச்சலுக்கு, இந்த மெனக்கெடுக்கு, இந்த சிரமத்திற்கு அவன் முனைகிறான் என்று சொன்னால், உலகத்தில் எதற்காக நாம் சிரமப்பட வேண்டும் என்று மனிதன் வழங்கி வைத்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையில ஏழ்மையான நிலையில் உள்ள மனிதர்களை பற்றி அவன் சிந்திக்கிறானா? பெரிய பெரிய பொருளாதாரத்தை கொண்டு நாம் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்படுகிறானே, அப்படிப்பட்டவன் தன்னுடைய பொருளாதாரத்தை எதற்காக செலவு செய்கிறோம் என்று சொல்லி சிறிது கூட சிந்திப்பதே இல்லை. கடந்த ஆண்டு 2024 கால்பந்து விளையாட்டு வீரர் லியோனல் மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவர் ஒரு புரோகிராம் நிகழ்ச்சியில கலந்துகிறார். அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவர் கண்ணீர் என்ன செய்யறாரு, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உடைச்சிட்டு தூக்கி போடுறாரு. அந்த டிஷ்யூ பேப்பரை விற்பனை செய்யறாங்க. எவ்வளவு தெரியுமா? 8.45 crore, 8,45,00,000 ஒருத்தருக்கு இருக்க வாங்குறான். பாத்தீங்க, டிஷ்யூ பேப்பருங்க, 1 பைசா 5 பைசா இருக்குமா அதோட செலவு? அந்த சாதாரண டிஷ்யூ பேப்பரை 8,45,00,000 கொடுத்து ஒருத்தன் வாங்குறான்னு சொன்னா எதற்கு மதிப்பளிக்கிறான்? உலகத்தினுடைய அற்பமான விஷயத்திற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். அதை நான் வாங்கிட்டேன், அந்த பொருள் என்கிட்ட இருக்கு. சாதாரண ஒரு பிரமுகர் அல்லது ஏதோ ஒரு செலிபிரிட்டி, ஒரு பேரு தெரிந்த ஒரு மனிதர் அதற்கு விளம்பரப்படுத்துகிறான்னு சொன்னால், அவன் விளம்பரப்படுத்தி அந்த பொருள் என்னிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான்னு சொன்னால், அந்த ஆடையாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அந்த பைக்காக இருக்கட்டும், அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் சரி,
அவன் விளம்பரப்படுத்திய அந்த பொருள் என்னிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் இந்த உலகத்திலே அந்த முனைப்பை காட்டுகிறான். ஆனால் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் சிரமத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, ரேஷன் கடையில கியூல நின்று கால் கடுக்க அந்த பொருளாதாரத்தை நம்பிய, அந்த உணவை நம்பிய வாழக்கூடிய மனிதர்களாம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்கிறது. அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் முத்தஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்தை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? மறுமை நாளிலே சில மனிதர்களை அல்லாஹ் நரகில் வீசுவான். அப்ப அல்லாஹ் கேள்வி கேட்பான், மா சலக்கக்கும் ஃபி சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை தூக்கி வீசியது எது? அல்லாஹ் கேட்பான். அப்ப அவங்க சொல்வானா, காலு நம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாளியாக இல்லை, வலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவும் இல்லை, நாங்க இதெல்லாம் நினைச்சிரோம் மைனஸ்ல இருந்துட்டோம், தொழுகைக்கு கூப்பிட்டாங்க அழைச்சாங்க வரல, நாங்க ஏழைகளை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கண்டுக்கல, எங்களுடைய இருக்கக்கூடிய ஏழையவர்களுக்கு எல்லாம் நாங்க அதை பத்தி சிந்தனை எதுவுமே இல்லை, நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? அவர்கள் சொல்வார்களாம், வக்குன்னா நகுனு வக்குன்னா நகுசு மஅல் ஹாலியின், அவர் சொல்லுவாங்களா, வீணானவற்றில் மூழ்கியவருடன் நாங்கள் மூழ்கி இருந்தோம், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியா போய் சுத்திக்கிட்டு இருந்தோம், உலகத்துல நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். ஜாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்துல நீங்கள் பெரும்பாலும் பேசி பாருங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்க அழைச்சு பாருங்க, அந்த இடத்தில் அவர்கள் சந்தோஷம் கிடைத்தால் வருவார்கள், சிரமம் கிடைத்தால் வரமாட்டாங்க. அப்படிதானுங்க? ரெண்டு ஆள்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, அல்லது கேளிக்கை ஏதோ இருக்கிறது, வாங்கன்னு கூப்பிடுங்க, சந்தோஷமா வருவாங்க. அங்க சில கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்கிறது, அதை கஷ்டப்பட்டுதான் ஒரு விஷயத்தை செய்யணும் அடையணும் அப்படின்னு இருந்தா ஏன் இந்த வேலை? நமக்கு சந்தோஷமா வாழ்க்கையில சந்தோஷம் தாங்க முக்கியம். சந்தோஷம் இல்லைன்னா எதற்காக நம்ம வாழணும்? இப்ப சந்தோஷத்தை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே இளைஞர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகம் என்பது சந்தோஷத்துக்கு இல்லை, இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. இது யாருக்கு தெரியுமா இன்பம்? காஃபிர்களுக்குத்தான் இன்பம். அவர்களுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்காரம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது உனக்கு இல்லப்பா, நீ இந்த மார்க்கத்தில் இருக்கா என்று சொன்னால் பல சிரமங்கள் உன்னை நோக்கி வரும், பல கஷ்டங்கள் உன்னை நோக்கி வரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களும் நல்லோர்களும் ஆட்டி உழுக்கப்பட்டார்கள், அப்படி நீ உழுக்கப்படுவாய். நீ உழுக்கப்படல, கஷ்டப்படல, இந்த சிரமம் படலன்னு சொன்னா நீ சத்தியத்தை விட்டு வழிதவறி இருக்கிற, உன்னிடத்துல நேர்வழியை விட்டு நீ புறந்தள்ளி இருக்கிற, உன்னிடத்துல சிரமம் வரும் என்று சொன்னால் நீ அந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சத்தியத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். விளங்குதுங்களா? நாம இந்த நேரத்தில் இந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கிறோமோ, நாம் நேர்வழியில் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் சந்தோஷத்திலே மூழ்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சாதாரண அற்பமான ஒன்றுதான். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதை நோக்கி ஓடுகிறார்கள் தெரியுமா? எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலில்லாஹி மா துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா மிஸ்லுன் மா யஜ்அல் அஹதுக்கும் இஸ்பாத்து ஹாதிஹி. இந்த உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சொன்னால் எப்படி தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு காட்டுறாங்க? வலில்லாஹி மா துன்யா ஃபில் ஆகிரத், மறுமையுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு எப்படி ஒப்பு தெரியுமா? மா எஜ்அலு அஹதுக்கும் இஸ்பாத்து ஹாதிஹி. ஒரு கடலிலே உங்களுடைய கையை நீங்க விரலை உள்ள விட்டு இப்படி நுழைச்சு போய் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்க விரலில் ஒட்டி கொண்டிருக்கிறதே அந்த தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? அப்படி கடல்ல பெரும் பங்கு நீங்க கையில தூக்கிடுவீங்களா? ஒரு சொட்டு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு தெரியுமா? இதுதான் உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம். இந்த இன்பம் தான் நமக்கு நிலையானதா? அல்லாஹ் சொல்றாங்க, வசாயு யஹ்யா ஃபி சபபத்தி ஃபில் யௌமி, அந்த மறுமை நாளில் இருக்கு தெரியுமா? அதுதான் நிலையானது, அதுதான் அல்லாஹ்விடத்திலே மிக இன்பமானது, சிறப்பானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நீங்கள் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க தெரியுமா? இது இன்பம் இல்லப்பா, இதை விட கடல் அளவு பெரிய இன்பம் இருக்கு தெரியுமா? அதற்கு நீ ஆசைப்பட வேண்டும், அதை நேசியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தினுடைய இன்பத்தின் மீது நாம் ஆசை கொள்கிறோம் என்று சொன்னால் அதை விட்டு தூரமாக வேண்டும்.
எப்படி நம்ம ஆசைப்படுறோம், காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பொருளாதாரம் சேர்க்கணும், வீடு கட்டணும், பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கணும், அவனை விட நான் பொருளாதாரத்தில் மேன்மையானவன் என்று மற்றவர்கள் பேச வேண்டும் என்ற இந்த பெருமை எல்லாம் இருக்குது தெரியுமா, வீணான விஷயங்கள் இருக்கு தெரியுமா, அதை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, இதை சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல பார்க்கிறோம், ஒரு தொழுகைக்கு வர்றதா, நள்ளிரவுல எந்திரிச்சு தொழக்கூடிய தொழுகையா இருக்குதா, அல்லது நோன்பு வைக்கிறதா, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவதாக இருக்கிறதா, ரொம்ப சிரமப்படுறான். 5 வேளை தொழுவணுமா, ரொம்ப கஷ்டமா இல்ல இருக்குது. 5 வேளை கூப்பிடுறீங்க, பள்ளிவாசலுக்கு வரணுமா, தொழுவணுமா, இது சிரமமாக இருக்கு. நள்ளிரவுல எந்திரிச்சு தொழுவணுமா, ரொம்ப சிரமமாக இருக்குது. ரமலான் மாசத்துல தொழுகைக்கு அழைக்கிறோமா, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப இதெல்லாம் சிரமம் என்று நினைக்கிறான். ஆனால் உலகத்தினுடைய அற்பமான இன்பங்களை பெறுவதற்காக எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் சந்திக்க தயாராக இருக்க. அதனாலதான் நபிகள் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான், நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தும் ஃபில் ஜன்னah, நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவனத்தின் பக்கமும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், அதன் பக்கம் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் நம்மளை அழைக்கிறானா, ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு, நம்ம போக போற ஒரு விருந்தாளியுடைய வீட்டுல உட்காந்து, பாய் வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சோம்னா அவர்கள் நம்ம எப்படி கண்ணியப்படுத்தி வரவேற்பார்களோ அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி வரவேற்கிறான். வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க, சொர்க்கத்திற்கு வாங்க, உங்களுக்காக நான் தயார்படுத்திருக்கக்கூடிய இந்த இடத்தை வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பையும் இந்த சுவனத்தையும் தன்னுடைய அடியார்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைச்சான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்கள். ஆனா நாம என்ன செய்யறோம், எந்த ஒரு மார்க்க விஷயமாக இருந்தாலும் அதிலே ரொம்ப அசட்டுத்தனமாக, அதுல விளையாட்டுத்தனமாக அதெல்லாம் நாம இருக்கணுமா, நமக்கு என்னங்க, அதுல நிர்வாகிகள் பார்த்துக் கொள்வாங்க, அதற்கென்று அந்த மார்க்கம் அறிந்தவர்கள் பார்த்துக் கொள்வாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்துக்குருவாங்க, உலகத்துல நாம தான் இருக்கிறோம் அதை செய்யறதுக்கு, மத்தவங்க இருக்கிற அவங்க பார்த்துக்குருவாங்க என்ற எண்ணம் இருக்கு தெரியுமா. இந்த எண்ணம் தான் நம்மை மார்க்கத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு சைத்தானுடைய சிந்தனை. சாதாரண விஷயம் இல்லைங்க, அடுத்தவன் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லி நாம பின்தள்ளி போகிறோம் தெரியுமா. இத மத்த விஷயத்துல காட்டுவாங்களான்னு காட்டுறது இல்லை, உலகத்துடைய விஷயத்துல காட்டுறது இல்லை. தான் நிக்கணும், தான் பேர் வாங்கணும், தான் முதல்ல நிக்கணும்னு பேர் வாங்குறோம். ஆனா மார்க்க விஷயத்துல அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நினைக்கிறியா. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், நீங்க ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால் எதற்கு ஆசைப்பட வேண்டும் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களுக்கு, அந்த சுவனத்திற்கு நீங்கள் ஆசைப்படணும், அதற்கு நீங்கள் போட்டி போட வேண்டும். போட்டியிடுபவர்கள் இதற்காக போட்டியிடட்டும். அல்லாஹ் சொல்றான். போட்டி போடுறியா நீ உலகத்துல, எதுல வரணும்னு நினைக்கிறியா, எதுக்கு நீ ஆசைப்படணும், எதுக்கு நீ முந்தணும், எதுக்கு நீ வரணும், அல்லாஹ் சொல்றான் இதுக்கு போட்டி போடுப்பா. அல்லாஹ்விடத்துல கிடைக்கக்கூடிய மார்க்க விஷயத்துக்கு போட்டி போடு. மார்க்க ஒரு சிந்தனை வளர்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்குன்னு சொன்னா அதுல நான் முதல்ல நிக்கிறேன்னா அதுக்கு வா. அல்லாஹ்வோட சிந்தனை வளர்க்கக்கூடிய செய்திகள் சொல்லப்படுகிறதா, அதுல நான் பங்கெடுப்பதற்கு, நன்மை பெறுவதற்கு அதுல போட்டி போடு. தொழுகையில முதல்ல போய் நிக்கிறதுக்கு போட்டி போடு. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு நாம் போட்டியிட வேண்டுமே தவிர உலகத்தினுடைய இன்பங்களுக்கு நாம் போட்டியிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நாம் எதை சேமித்து வைத்தோமோ அந்த இன்பங்கள் எதுவுமே மறுமை நாளில் வரப்போறது. நாம் அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை கூட நம்மளத்துல இல்லை, எல்லாத்தையும் கழட்டி போட்டு வெறும் வெள்ளை துணியை மாட்டி அப்படியே கஃபன் பண்ணி நினைச்சிருவாங்க, கஃபருக்குள்ள அடக்கம் பண்ணிடுவாங்க. எதுவுமே இல்லை. எந்த பொருளாதாரத்தை தேடி ஓடணுமோ அந்த பொருளாதாரம் வராது. எந்த வாகனத்தை பார்த்து பார்த்து தொடச்சு வச்சு வாங்கி வச்சு அலங்கரிச்சு வச்சோமோ அந்த வாகனம் வராது. வீட்டை பார்த்து கட்டணுமே அந்த வீடு வராது. நம்முடைய மனைவியை பார்த்து ஆசையாக கொஞ்சம் மகிழ்ந்தோமே மனைவி வரமாட்டா. நம்மளோட இருந்து தூக்கி வளர்த்த பிள்ளை எதுவும் வராது. நண்பர்கள் வரமாட்டான், உறவினர்கள் வரமாட்டான், ஊரார்கள் வரமாட்டாங்க, பங்காளி எவனும் வரமாட்டான். கபருக்குள்ள என்ன இருக்கும், நாம் சேர்த்து வைத்த நன்மைகள் மட்டும்தான் இந்த கபருக்குழியில் இருக்கும். உலகத்தில் நாம் எதற்கு ஆசைப்பட வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும், எதை நாம் இந்த உலகத்தில் தேட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில சஹாபாக்கள் இருந்தாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அந்த சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது. ஒரு செய்தியிலே ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், முபாதத் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க சொல்றாங்க, நானும் என்னுடைய தந்தையும் நபி தோழர்கள் உயிரோடு இருக்கிறாங்க.
அன்சாரி தோழர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் சென்று நாங்கள் பாடம் கற்றுக்கொள்வோம், மார்க்கத்தை செய்திகளை கற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை கற்று அறிந்து கொள்வோம். அத்தா புள்ள குடும்பத்தோடு எப்படி என்ன செய்யறாங்களா, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு செய்யறாங்க. இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? நாம வந்தா வீட்டுல இருக்க பிள்ளை சந்தோஷமா இருந்துட்டு போகுது, நம்ம போய் ஒரு ஆள் போய் கலந்துக்குவோம். ஒரு நிகழ்ச்சி வச்சு கூப்பிடுவோம்னா நம்ம ஒரு ஆள் கலந்துக்கிட்டா போதும். வீட்டுல அவங்க எல்லாம் வர முடியாங்க, அவங்களாம் விட்டுருவோம். அவங்க எல்லாம் ஏன் போய் இழுத்துக்கிட்டு மார்க்கத்தை கத்துக்கிறது எப்படிப்பட்ட ஆர்வம் பாருங்க. ஆனா சஹாபாவுடைய நிலைமை, அத்தா புள்ள பொண்டாட்டி கணவர் எல்லாரும் நினைச்சாங்க மார்க்கத்தை தேடி ஓடினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க சொல்றாங்க, உர்வா என்று சொல்லக்கூடிய சஹாபி கிட்ட சொல்றாங்க, இங்கே அம்ரு பின் அல் ஆஸ் அவர்கள் நம்முடைய பகுதியை கடந்து செல்லுகிறார்கள், நீங்க போங்க, அவர் சந்திங்க, அவர்கிட்ட நின்று சில கேள்விகளை கேளுங்க, அவர் நிறைய அல்லாஹ்வுடைய செய்திகளை அறிந்து வைத்திருக்கிறார், அதை கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு தெரியும் நல்லா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான செய்திகளை, அதிகமான ஹதீஸ்களை கற்று அறிந்தவர்கள், பெண்களிலேயே அதிகமான செய்தியை அறிவித்தவர்கள். அவங்க என்ன சொன்னல, எப்பா எனக்கு தெரியாதப்பா ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதரோட மனைவியாக நான் இருக்கிறேன், பல செய்திகளை கட்டு வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாத மத்தவங்க சொல்லிடுவாங்களா, நான் சொல்லுகிறேன், என்கிட்ட கேட்டுக்க, நீ ஏப்ப மத்தவங்கள்ட்ட போறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் எத்தனையோ செய்திகள், அதன் மூலமா நீ விளங்கி வச்சிருப்ப, இங்க போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு என்ன நம்ம தெரியுமா, ஒரு கூட்டத்தை போட்டோம்னா, பயானம் போட்டோம்னு சொன்னா விடிய விடிய உட்காந்து கிரிக்கெட் பாக்குறான், மேட்ச் பாக்குறான், ஃபைனல் டோர்னமெண்ட் சொன்னா அதுலயே உட்காந்துறான், தொழுகை விடுறான், எல்லாத்தையும் விடுறான். சில நாட்கள்ல அந்த நேரத்துல ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண கூட, ஏங்க யாருங்க வருவாங்க பயான் நிகழ்ச்சி, யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு ஏங்க வைக்கிறீங்க, நீ யார்கிட்ட போய் பேச போறீங்க என்றெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எதன் மீது மனிதனுக்கு இந்த உலகத்தில் நாட்டம் இருக்கிறது? உலகத்தினுடைய இன்பங்கள் மீதா அல்லது மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய திருப்தியின் மீதா? எதை நோக்கி நாம இந்த உலகத்தில் சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மத்தாவுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது அது வெறும் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த இன்பத்தை நோக்கி, அற்பமான வாழ்க்கையை நோக்கி நாம் ஓடிவிடக் கூடாது. மறுமை நாளிலே நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அதிலே பல சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே பல இன்பத்தை நாம் துறக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட இன்பங்களை நாம் துறந்தால் மட்டும்தான் மறுமை நாளிலே அந்த சொர்க்கத்தை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய இன்பத்தை பெற முடியும் என்ற இந்த எண்ணத்தை, இந்த செய்தியை உங்களுக்கும் எனக்குமாக சொல்லிக் கொண்டு என்னுடைய முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது, நம்ம இஸ்லாம் முஸ்லீம் அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டு போறோம். ஆனா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நாம் சுமந்து இருப்பது என்பது மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடையை பெறாத எத்தனையோ மனிதர்கள், இந்த மார்க்கத்தில் இல்லாதவர்கள், இந்த மார்க்கத்தின் பெயரால் அல்லது மார்க்கம் என்ற பெயரால் அல்லது தன்னுடைய மதம் என்ற பெயரால் பல சிரமங்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மார்க்கத்தை பல கஷ்டங்கள், சிரமங்கள் அவர்கள் கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் இல்லை, எந்த சிரமமும் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதையே நாடுகிறான் என்ற அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். எவன் காலையும் விழ வேண்டியதில்லை, யாருக்கும் நாம் என்ன செய்யல சட்டியை தூக்க வேண்டியதில்லை, யாரும் நம்ம என்ன செய்யல சிரமப்படுத்த வேண்டியதில்லை, கால் கடையா பொடி நடையா நடந்து பல தூரம் நாம் நடந்து சென்று தான் நம்முடைய இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிர்பந்தம் இஸ்லாத்துல இல்லை. இப்படி எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல வேண்டும் சொன்னால், பிற மதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்திருப்பதே நமக்கு மிகப்பெரிய அற்புதம். அப்படிப்பட்ட ஏகத்துவ சிந்தனையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சிந்தனையை அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் மறுமை நாளில் நமக்கு கேட்க கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கேட்பான், உனக்கு மார்க்கத்தை எடுத்துச்சே, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், இந்த மார்க்கத்தை பின்பற்றணும்னு சொல்லு, இந்த ஏகத்துவத்தை நீ பெற்றிருக்கிறிய, இதை நீ அடுத்தவர்களுக்கு சொன்னியா என்ற கேள்வி அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான். ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு முதியவர்களும், ஒவ்வொரு பெரியவர்களும், ஒவ்வொரு பெண்களும் சிந்திச்சு பாருங்க. நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு நான் மட்டும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேனா, நான் எனக்கு அறிந்த மற்றவர்களோடு இதை சொல்லி பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இந்த மார்க்கத்தில் அழைத்து அவர்கள் இதில் பங்கெடுத்து அவர்களும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நான் எத்தி வைத்திருக்கிறேன். ஒருத்தரை இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் திசை திருப்பி இருக்கிறீங்களா?
சிந்திச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்வது வந்து மிகப்பெரிய அற்புடை. இன்ஷா அல்லாஹ் வருகிற ஜனவரி 29ஆம் தேதி நம்முடைய கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய தாராசுரம் பைபாஸ் ரோட்டில் நாம் தௌஹீத் எழுச்சி மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நம்முடைய ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கு. இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பல மாநாடுகளை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காரியம், மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாநாட்டை மையப்படுத்தி பல தாவா பணிகளை செய்வது. சாதாரணமா பெண்கள் பயன் நடத்துவோம், நோட்டீஸ் கொடுப்போம், அல்லது எண்ணற்ற பிரச்சாரங்களை, திருமண கூட்டம் நடத்துவோம், இப்படி மார்க்க சிந்தனைகளை சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்கள்ல லிங்க் அனுப்புவோம், அதன் மூலமாக பார்த்து பல செய்திகளை அறிந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு மாநாடு என்ற பெயரில் நாம் எதற்காக நடத்துகிறோம் என்று சொன்னால், பல பெரும் பொருட்செலவை நடத்தி எதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் சொன்னா, இந்த மாநாடை மையப்படுத்தி ஒவ்வொரு ஊர்களிலும் தாவா பணிகள் வீரியம் எடுக்கிறது. ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க, அதன் மூலமாக இறை செய்தியை கொண்டு போறாங்க. பைக் ஸ்டிக்கர், நோட்டீஸ், வால் போஸ்டர், டோர் ஸ்டிக்கரு, இது போன்ற செய்திகளின் மூலமாக இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒரு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டை நாம் அறிவிப்பு பண்ணி நம்ம நடத்தணும். அல்லாஹ்வுடைய கிருபையால் அதனுடைய ஒரு எழுச்சி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த ஊர்ல போய் செய்யக்கூடிய அந்த மாநாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஷிர்கான பொருட்களை அங்கிருந்து அகற்றி இங்கே என்ன செஞ்சோம், நம்முடைய பாபநாசம் முதல் கொண்டு ஒரு பெரிய பொருளை கொண்டு வந்து சேர்த்த குவியல ஒட்டுமொத்தமா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் எதெல்லாம் அகற்றி எடுத்துட்டு வந்தோமோ அந்த பொருட்கள் எல்லாம் மாநாட்டில் கொண்டு போய் குமிச்சோம், ஒரு பெரிய குவியல. இப்ப என்ன அர்த்தங்க, இது எதை சொல்லுச்சுங்க? ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பை நாங்கள் இந்த அளவிற்கு நாங்கள் அகற்றி இருக்கிறோம் என்பதை அந்த மாநாட்டில் அங்க நம்ம பறைசாற்றோம். அந்த அளவுக்கு அந்த தாவா பணிகள் ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டு போய் சேர்த்தோம். அது போன்று ஒவ்வொரு மக்களிடத்திலும் அந்த ஷிர்க் என்ற அந்த இணை வைப்பை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த செய்தி அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இப்படித்தான் இறை வசனங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்க்கப்படும். இந்த மாநாட்டின் மூலமாக இது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதலும் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அங்கே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அவர்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், இதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற இந்த செய்திகள் சொல்லப்படுவதற்கு தான் இந்த மாநாடு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைத்து இந்த 2ஆம் முறை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.